2018 இந்த உலகத்துல கடந்த 10 வருடங்களில் தயாரிக்கப்பட்ட சிப்செட்ல என்னலாமோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சொல்லப்போனா சீனாவினுடைய சிப்செட் சீனாவினுடைய சர்வருக்கு கொஞ்சம் டேட்டாவை கடத்தி விடுகிறது. இதே மாதிரி பல நாடுகளும் அவங்களுடைய சிப் மேக்கிங்ல பல பிரச்சனைகளை செஞ்சிருக்காங்க. உலக நாடுகளே கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வெளியாகுது. எல்லா நிறுவனங்களும் பேனிக் ஆகுறாங்க. நம்ம கம்ப்யூட்டர்ல, நம்ம மொபைல் டிவைஸ்ல, நம்ம கார்களில் இருக்கக்கூடிய இந்த சென்சார்ஸ் இல்லாட்டி சிப்செட் இதன் வழியா டேட்டா திருடப்படுகிறதா? அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? உடனடியாக இதை தடுக்கணும். அப்படி தடுக்கணும்னா சிப்செட் நாமளே தயாரிக்கக்கூடியதாக இருக்கணும், இல்லை நமக்கு நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய நாடுகளிடமிருந்து நாம இறக்குமதி பண்ணணும். ஆனால் இந்த சிப்செட் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமா? அவனின்றி ஓரணுவும் அசையாது. கடவுளுக்கு நம்ம சொன்ன ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சிப்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசி இருக்குது பார்த்தீங்களா, இன்டகிரேட்டட் சிப், அது இல்லாமல் இங்கே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் அசையாது. எவ்வளவு எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது நம்மளை சுற்றி, அதுக்கெல்லாம் தேவையான அந்த மைக்ரோ சிப் இல்லாட்டி ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட் அப்படிங்கிறதுல ஒரு வார் வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறதுல 2 பாகங்களை பார்த்துட்டோம். முதல் பாகம் சிப் இன்டகிரேட்டட் சிப்பாக எப்படி மாறியது அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது பாகத்தில் இராணுவத்தில், சீனாவினுடைய இராணுவத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த சிப்செட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எப்படி விளையாடுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சீனாவுக்கு தனியாக, அமெரிக்காவுக்கு தனியாக அப்படின்னு சொல்லி சில சிப் மேனுஃபேக்சர்ஸ் அவங்களுடைய ஐசியெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்களே, அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த பகுதிகளில் இதனுடைய உண்மையான வரலாறை தொட போகிறோம். அதாவது தைவான்லேருந்து அமெரிக்கா வர, இந்தியாவிலிருந்து ஜப்பான் வர என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் இருக்க போகுது. இது சிப் வார் பாகம் 3. அன்பு தமிழஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆகஸ்ட் 2022 அமெரிக்கா திடீர்னு பார்த்தா சிப்செட் எல்லாம் நாமளே உருவாக்கணும், அதுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கே ஒரு 57 பில்லியன் அமெரிக்க டாலர் தரேன், அது இல்லாமல் சீனாலெலாம் வேலை செய்யக்கூடிய அமெரிக்கர்கள், அதுவும் குறிப்பாக இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட் இல்லாட்டி செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் இங்கே வந்துடுங்க. இங்கே இருக்கக்கூடிய செமிகண்டக்டர்ஸ் எதுவும் சீனாவுக்கு போகக்கூடாது, சீனாவுக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன செய்யணும், ஒரு தடை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வர பலதரப்பட்ட ஃபில்டருக்கு பிறகு ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள். இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு கடுமையாக சிப்செட்டுக்கு தடுமாற்றம் இல்லாட்டி பெரிய அளவில் டிமாண்ட் அப்படிங்கிறது வருது. எங்கேயுமே கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, கார் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது நடக்க மாட்டுக்கு, இப்படி பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. சரிப்பா, இது எல்லாம் அமெரிக்கா சீனாவோடி மட்டும் நின்றுருமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இந்த சிப் மேனுஃபேக்சரிங், இந்த சிப் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறது உலக நாடுகளை பாதிக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி சிப்செட்டால் முடங்கிருச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்து இருக்கக்கூடிய நாடும், அந்த நாட்டை சார்ந்து இருக்கக்கூடிய பிற நாடுகளும் இதனால் பாதிப்படையும். கார் அப்படின்னு சொன்னோமே, காரில் கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் அதிகமான முக்கியமான ஐசிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் ஒரு ஐசி சரியாக வேலை செய்யலைனாலும் காரை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அப்படி மேனுஃபேக்சர் பண்ண காரை மார்க்கெட்டில் கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு சிப்செட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வருகிறது என்றால் அங்கே 400 சிப்செட்டுக்குமே பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இதுதான் சீனாவில் பல நிறுவனங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய திவால் நிலையை அறிவிப்பதற்கான காரணம். ஏன்னா அவங்களுக்கு தேவையான சிப் கிடைக்காம போகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வர தொடங்கிச்சு. ஆனால் சீனா கொஞ்சம் அதில் ஒரு அட்வான்ஸ்டாக மாறி இன்டகிரேட்டட் சர்க்யூட் அப்படிங்கிற ஐசியெல்லாம் நாமளே உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அமெரிக்காவினுடைய தடை காரணமாக பெரிய அளவு முடக்கத்தில் சீனா இருக்காங்க. அப்படி எவ்வளவுதான் சீனா இம்போர்ட் பண்ணுறாங்க? சீனா ஒரு பெரிய எக்கனாமி நாடு. ஆமாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலேயே 2வது எக்கனாமி அப்படிங்கிறது சீனாவினுடையது தான். அப்படின்னா அந்த சீனா எவ்வளோ ஆயில் இறக்குமதி பண்ணுவாங்க? ஒரு பெரும் தொகைக்கு இறக்குமதி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஆயில் அதிகமாக இல்லை. ஸோ பிற நாடுகளிடம் இருந்து அவங்க என்ன செய்வாங்க? கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு உண்மை இருக்குது, அவங்க கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறதுக்கு பயன்படுத்தும் அமௌண்ட்டை விட செமிகண்டக்டர்ஸை இறக்குமதி செய்வதற்காக பயன்படுத்தும் அமௌண்ட் தான் கூடுதல். அப்போ எந்த அளவுக்கு சீனா செமிகண்டக்டர்ஸை இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதை ஒரு கணக்கு வைஸாக பார்க்க போனால் கிட்டத்தட்ட 444 பில்லியன் அமெரிக்க டாலரை சிப்செட் இம்போர்ட்டுக்காக மட்டும் பயன்படுத்தி வருகிறது சீனா. அவங்களுடைய இம்போர்ட்டில் 16%, 16% பணம் அப்படிங்கிறது இந்த செமிகண்டக்டர்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் செலவழிக்கிறாங்களாம். ஸோ இந்த 16% அவங்களுடைய மொத்த இம்போர்ட்டில் 16% அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா எவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு அவங்க செமிகண்டக்டர்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள். ஏன் தைவானை சீனா ரொம்ப பெரிய அளவில் அதை நம்ம எப்படியாவது பிடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்களாகவே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு.
தைவானை ஏன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், தைவானை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்லி ஏன் அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க? அதுக்கெல்லாம் காரணம் தைவான் ஒரு கிங். இந்த சிப் மேக்கிங்கில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு கிங்காக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட தைவானை நாம் விட்டு கொடுத்துட்டோம்னா, அமெரிக்கா நினைக்கிறாங்க நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா அந்த சிப் இண்டஸ்ட்ரி முழுவதுமாக எங்கே போயிடும்? சீனாவுக்கு போயிடும். அப்படி சீனாவுக்கு போயிடுச்சுன்னா சீனாவை அசைச்சிக்கிடவே முடியாது. அப்படி என்ன விக்கி, இந்த ஐசி கிடைக்கலனா, செமிகண்டக்டர்ஸ் கிடைக்கலனா நம்ம பார்க்கக்கூடிய எதுவுமே ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகாது. நம்ம சொல்லக்கூடிய, நம்ம பேசக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஸ்பேஸ் சம்மந்தமாக சேட்டலைட்லேருந்து ராக்கெட் வர, அடுத்ததாக மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், ஏன் சின்னதாக நம்ம யூஸ் பண்ணுற குட்டி ரிமோட்லேருந்து பெரிய டிவி வர, இந்த செமிகண்டக்டர்ஸ் இல்லைனா ஒர்க் ஆகாது. சரி, இந்த செமிகண்டக்டர்ஸை பற்றி கடந்த ஒரு பதிவில் நான் ஒரு தவறான விஷயத்தை சொல்லிட்டேன். மூர்ஸ் லா அப்படின்னு சொல்லி 10 வருடங்களுக்கு ஒரு முறை அதில் அந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர்னுடைய அளவு டபுள் ஆகும் அப்படின்னு சொன்னேன். கிடையாது. ஒவ்வொரு 2 வருடத்திற்கு ஒவ்வொரு முறையும் இந்த டிரான்சிஸ்டர்ஸினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கூடிக்கொண்டே போகும். அப்படின்னா அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் மூர்ஸ் லா. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம மொபைல் ஃபோன்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆர்கிடெக்சர், ப்ராசஸர் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ராசஸர் ஆர்கிடெக்சர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டர், 9 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, 7nm அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது என்ன 7nm? இந்த 7nm அப்படிங்கிற இந்த ஒரு நானோமீட்டர் ப்ராசஸர் இல்லாட்டி ஒரு சிப் செட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே எவ்வளவு டிரான்சிஸ்டர் இருக்கும் தெரியுமா? தோராயமாக 400 மில்லியன் டிரான்சிஸ்டர் இருக்கும். 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். கிட்டத்தட்ட 40 கோடி டிரான்சிஸ்டரை ஒரு குட்டியோண்டி ஸ்கொயருக்குள்ளே அடக்கி வச்சுருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில். 7 நானோமீட்டரை இப்படின்னா இப்போ புதுசாக 3 நானோமீட்டர் ப்ராசஸர் அப்படிங்கிறதையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. 2028க்குள்ள 1 நானோமீட்டர் ப்ராசஸர் அப்படிங்கிறதும் உருவாக்கப்படும். அந்த அளவுக்கு நம்ம அதிநவீனமாக அந்த விஷயங்களை செய்ய போகிறோம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க. 2028 வரக்கூடிய சில விஷயங்களை இப்போதே நம்முடைய விஞ்ஞானிகளால் சொல்ல முடியுது. அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த ஃபீல்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சீனாவினுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஒரு 20% தடுத்திருக்காங்க அமெரிக்கா. சொல்லப்போனால் சீனாவினுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய வளர்ச்சியை அமெரிக்கா கொஞ்சமாக தடுத்திருக்காங்க, பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? நான் சொன்னேன் அமெரிக்கா புது சட்டங்களெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த சட்டங்களால் மட்டும் கிடையாது, அந்த சட்டத்தால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இன்னைக்கு சீனாவுக்கு பெரிய முக்கியமான சிப் எதுவுமே கிடைக்காம இருப்பதற்கான காரணம். அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இணையான ஒரு சிப்பை நீங்கள் உருவாக்கி சீனாவுக்கு கொடுக்கக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரிசைஸ் நம்பர்ஸை கால்குலேட் பண்ணக்கூடிய சிப்செட் எதையுமே நீங்கள் டெவலப் பண்ணி சீனாவுக்கு கொடுக்கக்கூடாது. லார்ஜ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான சிப்செட்டெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்? உருவாக்கி கொடுக்கலாம். இதில் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டால், எக்ஸாம்பிள் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். NVIDIA Corp, AMD INC இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? நிச்சயமாக கம்ப்யூட்டர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே NVIDIAனா என்ன, AMDனா என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த NVIDIA, AMD போன்ற நிறுவனங்கள் தான் நிறைய சிப்பை உருவாக்கி அதை பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கியமான 2 நிறுவனங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லாமல் தைவானுடைய ஒரு நிறுவனம் இருக்குது, அது அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ NVIDIAவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க, AMDக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. AMD அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு மைக்ரோ டிவைஸ் INC அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய விரிவாக்கம். அப்போ NVIDIA என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க H800 அப்படிங்கிற ஒரு சிப்பை உருவாக்குறாங்க. இந்த H800 அப்படிங்கிற இந்த சிப் ஒன்லி ஃபார் சீனா, அதாவது அதை அமெரிக்காவுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா யூஸ் பண்ணுற சிப்புக்கான பாதி ப்ராசஸிங் பவர் இருக்கக்கூடிய சிப்பை தூக்கி யாருக்கு கொடுக்கணும்? சீனாவுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு சிப் செட்டு தான் இந்த NVIDIAவினுடைய H800. டென்சென்ட் அப்படிங்கிற நிறுவனம், சீனாவினுடைய நிறுவனம் நமக்கு தெரியும். இந்த டென்சென்ட் நிறுவனம் எனக்கு எந்த சிப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல, H800 தான் தாரினா பரவாயில்ல, அதையும் எனக்கு தான் சொல்லி நிறைய வாங்கிக்கிறாங்க. ஸோ H800 அப்படிங்கிற இந்த சிப்பை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான சில பல ஆப்ளிகேஷனை உருவாக்குறாங்க டென்சென்ட். இப்படி H800 அப்படிங்கிற இந்த சிப்பால் 11 நாட்கள் செய்ய வேண்டிய வேலையை வெறும் 3 தினங்களில் செஞ்சு முடிக்கிறாங்க. ஆனால் நார்மலாக இந்த H800 அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிப்செட்டை விட 10லிருந்து 30% ஸ்லோவாக வேலை செய்யக்கூடிய ஒரு சிப். ஸோ ஸ்லோவாக வேலை செய்யக்கூடிய ஒரு சிப்பை வச்சு டென்சென்ட் என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான அந்த டேட்டா ப்ராசஸிங்கை 11 தினத்திலிருந்து 3 தினமாக குறைச்சிருக்காங்க. அப்படின்னா அதில் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆயிருக்காங்க. அப்போ உண்மையிலேயே இவங்ககிட்ட ரொம்ப அதிநவீன சிப்பு கிடைச்சிருச்சுன்னா அங்கே தான் உலகத்தில் இந்த சிப் வாரை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய புள்ளி இருக்குது. இந்த H800 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீனா ஒன்லி சிப், இதனுடைய சிப் டு சிப் ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 400 GB/s.
ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய இல்லாட்டி சீனாவுக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய NVIDIAவினுடைய H100 அப்படிங்கிற சிப்பினுடைய சிப் டு சிப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 900 ஜிகாபைட் பெர் செகண்ட். ஸோ 900 எங்கே இருக்குது, 400 ஜிகாபைட் எங்கே இருக்குது? அப்போ இந்த 400 ஜிகாபைட் அப்படிங்கிற இந்த ஸ்பீடை வச்சு தான் H800 அப்படிங்கிறத டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் தான் சீனா இவ்வளோ டெவலப்மெண்ட்டை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் சிப் வாரினுடைய உண்மையான ஹீரோ யாருன்னு சொல்ல போகிறேன். தைவான் ஒரு 40 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான ஃபேக்ட்ரியை நான் அமெரிக்காவில் தொடங்க போகிறேன், ஜப்பானில் தொடங்க போகிறேன், ஜெர்மனியில் தொடங்க போகிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் தைவானில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, TSMC அப்படிங்கிற இந்த நிறுவனம் பிற நாடுகளுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. தைவான் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய பொருளாதாரத்தில் இந்த TSMC அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த TSMC இல்லாமல் போயிருமா அப்படிங்கிற பயம் இருந்ததுனால இந்த நிறுவனம் தைவான் மக்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்குறாங்க. நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், எங்களுடைய ரூட் தைவான் தான், நாங்கள் தைவான்லேயே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த TSMCயினுடைய கடைசி R&D மட்டும் செய்கிறதுக்கான ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி எவ்வளோ பெரிய சைஸ் தெரியுமா? சாக்கர் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாக்கர் ஃபீல்டை விட 32 மடங்கு பெரியது. 32 சாக்கர் ஃபீல்டை உள்ளடக்கணும் என்றால் எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு வருமோ அந்த நிலப்பரப்பில் இவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும் ஒரு ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் 2022 மட்டுமே இந்த TSMC அப்படிங்கிற இந்த நிறுவனம் அவங்களுடைய R&Dக்காக ஒதுக்கின தொகை 160 பில்லியன் அமெரிக்க டாலர். 2021 விட 30% அதிகம். 2023 அதை விட 30% அதிகமாக நாங்கள் பணத்தை ஒதுக்கி இதில் ரிசர்ச் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற சிப் ரொம்ப அட்வான்ஸ்டு கிடையாது, இன்னும் அட்வான்ஸ்டு வரப்போகுது. அதை கண்டுபிடிப்பதற்கு ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நிறுவனங்களும் போட்டி போடுறாங்க. அந்த போட்டி தான் நான் சொன்ன சிப் வார். உண்மையான போட்டி நாளையிலிருந்து அடுத்த பாகத்திலிருந்து ஆரம்பிக்க போகுது. இந்த போட்டி எங்கே தொடங்கியது, எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். அதில் இந்தியா இந்த போட்டியில் எங்கே ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.